நிறைய பேர் சத்து மாவை கேட்கும்போதே சிஸ்டர் நீங்கள் இன்னும் சத்து மாவு சேல் பண்ணுறீங்களா கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு டவுட் வந்துச்சுங்கிறது தெரியல. சத்து மாவு எப்பயும் போல் சேல் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. தினமும் போய் கொரியர் போட்டு வந்துட்டு தான் இருக்கேன். தெரிஞ்சவங்க வீட்டிலே வந்து வாங்கிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறதுக்கு எனக்கு தான் டைம் இல்லை. அதனால தான் வீடியோவில் போடலை கொஞ்ச நாளாக. நேற்று தான் ஒரு பேட்ச் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து வச்சுருக்கேன். இன்னும் அரைக்க கூட போகலை. இப்போ தான் போக போகிறேன். நம்ம சத்து மாவில் 30 வகையான பொருள் இப்போ நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். 100% நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் கலந்து நம்ம சத்து மாவு செய்கிறோம். ரியா, லட்டு குட்டு எல்லாருமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் இன்னும் சிலர் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தா சளி பிடிக்குமாக்கா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இல்லை. இதில் நம்ம சுக்கு திப்பிலிலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சளியை அவாய்ட் தான் பண்ணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். சுகர் இருக்கிற ஒருத்தவங்க வந்து நம்ம சத்து மாவை வாங்கி சாப்பிட்டுட்டு நான் முன்னாடிலாம் நிறைய டீ குடிச்சிட்டு இருந்தேன். அவங்க சத்து மாவு வாங்கினதுலேருந்து டீ ரொம்ப குடிக்கிறது இல்லை. எப்போல்லாம் டீ குடிக்கணும்னு தோணுதோ அப்போ வந்து சத்து மாவு கரைச்சி குடிச்சிடுறேன். அதனால் சுகர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் 1 இயருக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நல்லா வேக வச்சிடணும். நல்லா கிளாஸ் மாதிரி வர அளவுக்கு கிண்டணும். அந்த மாதிரி கிண்டுறப்ப தான் குழந்தைங்களுக்கு டயரியா எதுவும் போகாது. நம்ம கொண்டைக்கடலை அதெல்லாம் கலந்துருக்கோம்ல, அதனால நல்லா வேக வச்சு